ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் எகெயின் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் ரெடி. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்கள். வாட் இஸ் திஸ் ஸ்கோர் இன் அ கேம்? அதாவது ஸ்கோர் வந்து 50 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா யூ நீட் டு இம்ப்ரூவ்னு பிரிண்ட் பண்ணணும். ஸ்கோர் வந்து 50 அண்ட் 70. ஓகே, 50 70 இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா குட் ஜாப்னு பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, இன்க்ளூசிவ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா 50 இன்க்ளூட் ஆகிருக்கணும். அதாவது கேம் ஸ்கோர் வந்து 15 இருந்துச்சு அப்படின்னா குட் ஜாப்னு பிரிண்ட் ஆகணும். 17 இருந்தாலும் குட் ஜாப்னு பிரிண்ட் பண்ணணும். பட் 70 விட அதிகமாக இருந்தால் மட்டும் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கு நான் இப்போ கோட் எழுதுகிறேன். ஸோ ஆல்ரெடி இங்கே நம்மளோட கோட் ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்கேனர் இல்லாமல் நான் வந்து ஸ்கோர் மட்டும் போடுறேன். இன்புட் ஸ்கோர் ஈக்குவல் டு 48ன்னு போடுறேன். ஓகே, ஸோ நம்மளோட கொஸ்டின் என்ன இப்போது, இஃப் ஸ்கோர் லெஸ் தென் 50 system dot out dot print need to improve. 50யோட கம்மியாக இருந்தால் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. 50யோட கம்மியாக இருக்கா? ஆமாம். அப்போ என்ன வரணும்? நீட் டு இம்ப்ரூவ்னு வரணும். கரெக்டாக, சூப்பர். இதே ஸ்கோர் 50 இருக்குன்னு வைங்க. ஸ்கோர் 50 இருக்குது அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகணும்? குட் ஜாப்னு பிரிண்ட் ஆகணும். ஆனால் இப்போ நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் இப்போ எதுவுமே பிரிண்ட் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல 15 வரும். 50 கிரேட்டர் தென் 50 லெஸ் தென் 50யா? கிடையாது. 50 ஈக்குவல், லெஸ் தென் 50 கிடையாது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து எல்சிஃப் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஓகே, எல்சிஃப் ஸ்கோர் வந்து லெஸ் தென் 50ஆன்னு பார்க்குறேன். லெஸ் தென் 50னா நீட் டு இம்ப்ரூவ்னு பிரிண்ட் பண்ணிடுறேன். இல்லை அப்படின்ற பட்சத்தில் எல்சிஃப் ஸ்கோர் ஈக்குவல் டு 50ஆன்னு பார்க்குறேன். ஓகே, ஸ்கோர் ஈக்குவல் டு 50ஆன்னு பார்க்குறேன். ஆமாம் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் குட் ஜாப்னு போடுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போ நான் கோடை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து குட் ஜாப்னு பிரிண்ட் ஆகுது. அதாவது இந்த இடத்துல எனக்கு வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ இங்கே வரும் ஸ்கோர் ஈக்குவல் டு 50ஆன்னு பார்க்குறோம். ஆமாம் அப்படின்றப்ப குட் ஜாப்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ கொஸ்டின் என்ன, 50 இல்லை 50க்கு மேலே இருக்கலாம். 50 இல்லை 50க்கு மேலே, பிட்வீன் 50 and 70. 50க்கு மேலே இருந்தாலே குட் ஜாப்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் இந்த இடத்துல 16 போடுறேன், 56ன்னு போடுறேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போ எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஆனால் என்னென்ன பிரிண்ட் ஆகணும்? குட் ஜாப்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கோட் ஆட் பண்ண போகிறேன். ஸ்கோர் ஈக்குவல் டு 50 இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஆர், ஓகே, இந்த இடத்துல ஆருக்குன்னா நம்ம என்ன சிம்பிள் போடணும்? பைப் சிம்பிள். ஸ்கோர் கிரேட்டர் தென் 50 இருக்கலாம். ஈக்குவல் டு 50 இருக்கலாம். ஆர் கிரேட்டர் தென் 50. கிரேட்டர் தென் 50னா என்ன? 51, 52, 53. 50க்கு மேலே எதுவாக இருந்தாலும் குட் ஜாப். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ எனக்கு குட் ஜாப்னு பிரிண்ட் ஆகுது. ஸ்கோர் 56ன்னு இருக்குது. அப்போது இங்கே என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் இப்போ நான் உங்களுக்கு எகெயின் ஒன்ஸ் ஜஸ்ட் இப்படி போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்? ஸ்கோர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 56 லெஸ் தென் 50 ஃபால்ஸ். அதனால் அடுத்துக்கு போகுது. இங்கே வந்து 56 ஈக்குவல் டு 50யா? கிடையாது, ஃபால்ஸ். ஆர் ஸ்கோர் கிரேட்டர் தென் 50, அதாவது 62 கிரேட்டர் தென் 50, இது ட்ரூ. அப்போது ஃபால்ஸ் ஆர் ட்ரூனா என்ன அர்த்தம்? ட்ரூன்னு அர்த்தம். அப்போது குட் ஜாப்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, சூப்பர். இப்போ நான் இந்த இடத்துல 75ன்னு போடுறேன். என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த இடத்துல நான் 75ன்னு போடுறேன். என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போயும் குட் ஜாப்னு தான் பிரிண்ட் ஆகுது. ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன? 70க்கு மேலே இருந்தால் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸை நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை நான் வந்து ஷார்ட் பண்ணணும். ஓகே, கிரேட்டர் தென் 50 அண்ட் ஸ்கோர் லெஸ் தென் 70. நல்லா கவனிங்க. இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு. ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒன்று, இது ஒன்று. ஓகே, இங்கே ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஆர் இங்கே ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் டிவைட் ஆகுது. இங்கே ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்டு இங்கே ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அந்த ரிசல்ட் இங்கே ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறமா இது ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு இதை விட்டுருங்க, இது வந்து ஃபால்ஸ்னு வரும். அதனால் செகண்ட் எல்சிஃப்க்கு போவோம். இங்கே ஸ்கோர் ஈக்குவல் டு 50ஆன்னு பார்க்கும். ஸ்கோர் ஈக்குவல் டு 50. 75 ஈக்குவல் டு 50. ட்ரூவா ஃபால்ஸ்? ஆர் இப்போது இங்கே ஒரு அவுட்புட் வேணும். அந்த அவுட்புட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அந்த அவுட்புட் யாருக்கு தரப்போகிறா? இவங்க தரப்போகிறாங்க. இப்போது ஸ்கோர் கிரேட்டர் தென் 50, 75 கிரேட்டர் தென் 50யா? ஆமாவா? ட்ரூ. அண்டு அடுத்து 75 லெஸ் தென் 70யா? ஃபால்ஸு. ட்ரூ அண்டு ஃபால்ஸ். ஓகே, 75 வந்து இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு லெஸ் தென் 50 இருந்தால் நீட் டு இம்ப்ரூவ்னு பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து 50லேருந்து 70க்குள்ளே இருந்தால் மட்டும் குட் ஜாப்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இது 75 இருக்குது. அப்போது இதில் எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. அப்போது ட்ரூ ஃபால்ஸும் சேர்ந்து என்ன பண்ணோம்? ட்ரூ அண்டு ஃபால்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தா ஃபால்ஸ்.
ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் என்னது தான், ஃபால்ஸ் தான். அப்போது இங்கே எனக்கு ஃபால்ஸ்னு வந்துடும். அடுத்து ஏதாவது இருக்கான்னு பார்க்கும், எதுவும் இல்லைன்னா அப்படியே ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இப்போ நான் இங்கே உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தர போகிறேன். ஸ்கோர் ஈக்குவல் டு 50 ஆர் ஸ்கோர் கிரேட்டர் தென் 50, இது ரெண்டையும் எப்படி ஒன்றா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி ஸ்கோர் ஈக்குவல் டு 50 ஆர் ஸ்கோர் கிரேட்டர் தென் 50 இப்படி தனித்தனியாக நம்ம எழுதுறதுக்கு பதிலாக ஸ்கோர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50 இப்படி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 50 இல்லைனா 50க்கு மேலே. ஓகே, இப்போ பாருங்கள், இதை நான் எடுத்துட்றேன். ஜஸ்ட் இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். 50 இல்லை 50க்கு மேலே எல்லாத்தையுமே எடுத்துட்றேன். இப்போ என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன அவுட்புட் வரும்? 75 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50. குட் ஜாப்னு பிரிண்ட் ஆகுமா? ஆகும். இப்போ நான் வந்து இங்கே 15 போடுறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போயும் குட் ஜாப்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஸ்கோர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50, 50 இல்லை 50க்கு மேலே இருக்கலாம், அதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? ஸோ எகைன் நம்ம ரிவர்ஸ் போகலாம். இப்போ அதே மாதிரி 70 இல்லை 70க்கு கீழே, அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? 50 இல்லை 50க்கு மேலே, 70 இல்லை 70க்கு கீழே. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இங்கே 75 இருக்குது. அப்போது எனக்கு இந்த குட் ஜாப்னு பிரிண்ட் ஆகாது. ஏன்னா 70 இல்லை 70க்கு கீழே தான், இது 70 தாண்டுது. 50 to 70. அப்போ நான் அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறேன். எல்ஸில் நான் டேரெக்டாக அப்படியே விட்டுறேன். 70க்கு மேலே தான் இது ரெண்டுமே ஒர்க் ஆகலை, இது ரெண்டுமே பிரிண்ட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? நம்பர் 70க்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ரெண்டுமே பிரிண்ட் ஆகலாம், நம்பர் 70க்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? system டாட் அவுட் டாட் பிரிண்ட் எக்ஸலண்ட்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு நீங்களே பார்க்காம பண்ண ட்ரை பண்ணுங்கள் சேம் கொஸ்டினுக்கு. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சூப்பர். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். கெட் இன்புட் ஃபார் 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ். ஓகே, 5 சப்ஜெக்ட் மார்க்கு இன்புட் வாங்குங்க. ஆட் ஆல் ஆஃப் இட், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதுக்கு ஆவரேஜ் ஃபைன் பண்ணுங்கள். ஓகே, ஆவரேஜ் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை ஃபைன் போட்டிங்கன்னா ஆவரேஜ். அந்த ஆவரேஜ் மார்க்கு 35 கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். 35 கம்மியாக இருந்தால் அடிஷ்னல் கிளாஸ் ரெக்வயர்டு பிரிண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா யூ ஆர் குட் டு கோன்னு போட்டு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் இதுக்கு அவுட்புட் இங்கே ரன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் system டாட் இன்ட் சப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னா இன்புட் வாங்குகிறோம். அடுத்து இது அப்படி நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 5 சப்ஜெக்ட் வேணும். ஸோ 5மே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மட்டும் மாற்றிக்கிறேன். S2 S3 S4 S5. சூப்பர். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இப்போது என்ன பண்ண போகிறேன்? டோட்டல் மார்க் இன்ட் டோட்டல் மார்க் ஈக்குவல் டு S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3 ப்ளஸ் S4 ப்ளஸ் S5 எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்ட் ஆவரேஜ் மார்க் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் மார்க் டிவைடட் பை 5 எல்லா மார்க்கையும் சேர்த்து எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 இது எல்லாத்தையும் 5ஆல் டிவைட் பண்ணால் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் ஆட் பண்ணுறோமோ அத்தனை நம்பரை வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ இது ஆவரேஜ். ஸோ இப்போ ப்ரோக்ராம் என்ன? இஃப் ஆவரேஜ் லெஸ் தென் 35 system டாட் அவுட் டாட் பிரிண்ட் நீட் எக்ஸ்ட்ரா கிளாஸ், ரைட்? அடிஷ்னல் கிளாஸ் இஸ் ரெக்வயர்டு. 35 கம்மியாக இருந்துச்சுன்னா அடிஷ்னல் கிளாஸ் ரெக்வயர்டு. 35 கம்மியாக இல்லை அப்படின்னா யூ ஆர் குட் டு கோ. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். இப்போ இன்புட் கேட்குது. ஸோ நம்பர் வந்து 23 34 12 34 12. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 35 விட கம்மியாக இருக்கும். அதனால் அடிஷ்னல் கிளாஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ நான் அடுத்து இன்னும் திரும்பவும் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்கோர் வந்து 67 56 78 88 7 98 அப்படின்றப்ப குட் மார்க் வாங்கியிருக்கா, யுவர் குட் டு கோன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் எஃப்எல்ஸில் போடுவோம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நம்ம பண்ணுறப்ப. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் தி கலர் ஆஃப் த டிராஃபிக் லைட்? இப்போ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு கலர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த கலர் வேரியபிள்குள்ளே ரெட் எல்லோ க்ரீன் ஏதாவது 3 இன்புட் வாங்கிப்பீங்க. ஓகே, எப்படி நம்ம ஸ்கோர் ஒவ்வொரு ஸ்கோரும் 35 இருந்தால் ஒன்று பண்ணணும், 70 இருந்தால் ஒன்று பண்ணணும், 90 இருந்தால் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் எழுதணுமோ அதே மாதிரி கலர் ரெட்டாக இருந்தால் ஸ்டாப் பண்ணணும். எல்சிஃப் கலர் எல்லோவாக இருந்தால் கெட் ரெடி ஆகணும். எல்சிஃப் கலர் க்ரீனாக இருந்தால் கோ. ஓகே,
ஸோ இது எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? கலர் டாட் ஈக்குவல்ஸ் உள்ளே வந்து ரெண்டு, கலர் டாட் ஈக்குவல்ஸ் உள்ளே எல்லோவான்னு பார்ப்பீங்க, கலர் டாட் ஈக்குவல்ஸ் க்ரீனான்னு பார்ப்பீங்க. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ப்ரோக்ராம் எழுதுங்க. இதுக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் உங்களோட ஆன்சரை போடுங்க. ஓகே, கொஸ்டின் 4க்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கெட் இன்புட் ஃபார் சேலரி அண்ட் ஏஜ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சேலரிக்கும் ஏஜுக்கும் இன்புட் வாங்கணும். ஆல்ரெடி இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். இன்ட் சேலரி ஈக்குவல் டு ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட்டு இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட்டு இன்ட். சேலரிக்கும் ஏஜுக்கும் இன்புட் வாங்கியாச்சு. சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இஃப் சேலரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20,000, ஓகே, இஃப் சேலரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20,000 ஆர் ஏஜ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 25. அதாவது எப்போ ஏஜ் கொடுக்கலாம், எப்போ வந்து நம்ம லோன் கொடுக்கலாம் அப்படின்னா, இது வந்து லோன் கொடுக்கறதுக்கான ப்ரோக்ராம். ஒன்று சேலரி 20,000க்கு மேலே இருக்கணும். ஓகே, ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா சேலரி 20,000க்கு மேலே இருக்கணும். இல்லை அப்படின்னா வயசு 25க்கு கீழே இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் லோன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ப்ரோக்ராம் எழுத ட்ரை பண்ணுங்கள். இஃப் சேலரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20,000 ஆர் ஏஜ் லெஸ் தென் 25 இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இவனுக்கு சேலரி கொடுக்கலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணிடலாம், சேலரி இல்லை, நோ லோன், இல்லைனா லோனுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம், சேலரி வந்து இப்போ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் எலிஜிபிள் ஃபார் லோனுன்னு போட்டுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். இன்புட் கேட்குது, சேலரி எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. சேலரி வந்து நான் 19,000 போடுறேன். அடுத்து வந்து ஏஜ் கேட்குது. ஏஜ் வந்து இப்போ நான் வந்து ஏஜ் வந்து 23ன்னு போடுறேன். அப்போ நான் எலிஜிபிள் ஃபார் லோன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, இதை டீகோட் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா குட். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, கெட் இன்புட் ஃபார் ரெக்வயர்டு லோன் அமௌண்ட். அதாவது சேலரிக்கு எலிஜிபிளாக இருந்தா அப்படின்னா இஃப் சேலரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20,000 ஆர் ஏஜ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 25, கெட் இன்புட் ஃபார் ரெக்வயர்டு லோன் அமௌண்ட். லோன் எவ்வளோ வேணும்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்புட் வாங்கணும். அப்போ நான் இன்னொரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இன்ட் லோன் ஈக்குவல் டு ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் எலிஜிபிள் ஃபார் லோன். சரி, அப்போ எலிஜிபிள் ஃபார் லோன்னா அடுத்து நான் வந்துட்டு என்ன கேட்க போகிறேன், எவ்வளோ லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே, லோன் வந்து நான் இங்கே தான் கேட்கணும். ஸோ இங்கே நான் லோன் வாங்கக்கூடாது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நான் லோனுக்கு இன்புட் வாங்கக்கூடாது. இந்த இடத்துல நான் லோனுக்கு இன்புட் வாங்கக்கூடாது. இதுக்கு பதிலாக நான் எங்கே இன்புட் வாங்கணும், எலிஜிபிள் ஃபார் லோன் வந்ததுக்கப்புறம் தான் இன்புட்டே வாங்கணும். அப்போ நான் இங்கே போடுறேன். இன்ட் லோன் ஈக்குவல் டு ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட்டு இன்ட்டுன்னு சொல்லி இன்புட் வாங்குறேன். லோன் அமௌண்ட் ஆனால் எவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் ரெக்வயர்டு லோன் அமௌண்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50,000 லோன் வந்து கொடுத்துடலாம். ஓகே, 50,000க்கு கீழே லோன் கேட்குறான் அப்படின்னா லோன் கொடுத்துடலாம். 50,000க்கு மேலே கேட்குறான் அப்படின்னா மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் 50,000 தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இஃப் லோன் லெஸ் தென் 50,000 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட் டாட் பிரிண்ட் அவைலபிள் ஆர் லோன் அவைலபிள் போடுறோம். இல்லை 50,000க்கு மேலே கேட்குறான் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லோன் நாட் அவைலபிள். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணலாம். கம்பைல் பண்ணுறேன், ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுக்கணும், ஃபஸ்ட்டு வந்து சேலரி எவ்வளோன்னு சொல்லி சொல்கிறோம். இன்ட் சேலரி வந்து 20,000. அடுத்து ஏஜ் வந்து லெட்ஸ் சே 23. அப்போ எலிஜிபிள் ஃபார் லோனு. ஓகே, அடுத்து வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, அடுத்து வந்து திரும்ப இன்புட் கேட்குது நமக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு வந்து இன்புட் கேட்குது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ இன்புட் கேட்குது. ஸோ எவ்வளோ லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து லோன் வந்து ஒரு 40,000 வேணும்னு சொல்கிறேன். அப்போது லோன் அவைலபிள்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இப்போது எப்படி இஃபல்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு குட்டி ப்ராப்ளம் மட்டும் நான் சால்வ் பண்ண விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து அப்படியே நிற்கிது கர்சர். ஓகேவா, எனக்கு என்ன இன்புட் கொடுக்கணும்னு தெரில. கரெக்டாக நான் வந்து ஒவ்வொரு தடவை என்ன பண்ணணும், ஐயோ ஏன் இப்படி நிற்கிது, இங்கே ஏதோ இன்புட் கொடுக்கணும், என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே ப்ரோக்ராமில் தேடணும். ஓ, சேலரிக்கு இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் மாதிரி இந்த சேலரிக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் போட்டுக்கலாம். இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன்னு போட்டு இங்கே நான் வந்து என்டர் யுவர் சேலரின்னு சும்மா எழுதுகிறேன். இங்கே நான் எழுதுறது என்ன ஆகும், அப்படியே எனக்கு வந்து வெளியே பிரிண்ட் ஆகும். கரெக்டாக. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், ரன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இந்த 6th லைன் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக என்டர் யுவர் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ என்டர் யுவர் சேலரி 6th லைன் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த லைனுக்கு அடுத்து என்ன இருக்குது, சேலரி என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ எனக்கு புரியும் இதை பார்த்த உடனே, ஓ அப்போ வந்து நான் இந்த இடத்துல சேலரி தான் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓ சரி ஓகே சேலரி என்டர் பண்ணுறேன் 19,000 சொல்லி சேலரி என்டர் பண்ணுறேன். அடுத்து திரும்பவும் இப்படி நிற்கிது. இப்போ அடுத்து என்ன இன்புட் கொடுக்கணும்னு எனக்கு தெரில. ஓகே ஏஜுக்கு இன்புட் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் அதே மாதிரி ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் போடுறேன். அவுட் டாட் println வாட் இஸ் யுவர் ஏஜ். சும்மா நானாக போடுறது தான் இது. ஓகேவா, இது போடாட்டினாலும் ஒன்றும் இல்லை. இது போட்டோம் அப்படின்னா நல்ல பெட்டர் ரீடபிலிட்டி இருக்கும். ஓகே, நம்மளால் பார்த்து கரெக்டாக ரீட் பண்ணி இன்புட் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் திரும்ப என்டர் பண்ணுறேன். என்டர் யுவர் சேலரின்னு வருது, 10,000 என்டர் பண்ணுறேன். வாட் இஸ் யுவர் ஏஜ்னு கேட்குது, 12ன்னு போடுறேன். அப்போ எனக்கு எலிஜிபிள் ஃபார் லோன் வந்து திரும்பவும் நிற்கிது. இப்போ திரும்பவும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு println இங்கே போட்டேன் அப்படின்னா அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்து இங்கே இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் போடுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இங்கே வந்து ஹவு மச் லோன் ட்ரெயினி. ஸோ இப்போ எனக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்ட்ரி யுவர் சேலரி 10,000, ஏஜ் கேட்குது 12 சொல்கிறேன். ஓகே எவ்வளோ லோன் வேணும்னு கேட்குது. நான் வந்து 10,000 லோன் வேணும்னு சொல்கிறேன். லோன் அவைலபிள். ஓகே சூப்பர் பக்கா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃபெல்ஸில் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். See you next video. Bye-bye.